கூறியபடி அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு அவர் கற்பித்த வழியில் நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். நிச்சயமாக நாம் இஸ்ராயேலின் சந்ததிகளிடம் நம் தூதர்களை பின்பற்றும்படி உறுதிமொழி வாங்கி அவர்களிடம் நம் பல தூதர்களை அனுப்பி வைத்தோம். எனினும் அவர்களுடைய மனம் விரும்பாத ஒன்றை கட்டளை நம் தூதர் அவர்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் அத்தூதர்களில் சிலரை பொய்யர் என கூறியும் சிலரை கொலை செய்து கொண்டுமே இருந்தார்கள். இதனால் தங்களுக்கு ஓர் ஆபத்தும் ஏற்படாது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டனர். ஆதலால் அவர்கள் உண்மையை காண முடியாத குருடர்களாகவும் அதை கேட்க முடியாத செவிடர்களாகவும் ஆகிவிட்டனர். இதன் பின்னரும் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். எனினும் அவர்களில் பெரும்பான்மையினர் பிறகும் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் இருக்கின்றனர். ஆனால் அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவன் ஆவான். நிச்சயமாக மரியமுடைய மகன் மசீஹ் அல்லாஹ் தான் என்று கூறியவர்களும் உண்மையாகவே நிராகரிப்பவர்களாகிவிட்டார்கள். எனினும் அந்த மசீஹோ, இஸ்ராயலின் சந்ததிகளே, என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் என்றே கூறினார். எவன் அல்லாஹுக்கு இணை வைக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தடுத்து விடுகிறான். அவன் செல்லும் இடம் நரகம்தான். இத்தகைய அநியாயக்காரர்களுக்கு மறுமையில் உதவி செய்பவர்கள் ஒருவரும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி ஆகிய இம்மூவரில் ஒருவன் தான் என்று கூறியவர்களும் மெய்யாகவே நிராகரிப்பவர்களாகிவிட்டார்கள். ஏனெனில் ஒரே ஒரு இறைவன்